ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான எள்ளு இட்லி பொடி, உங்கள் வீட்டில் நீங்கள் இட்லி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இட்லி பொடியோட ரெசிபி. என் வீட்டில் எப்போயுமே இந்த பொடி தான் இருக்கும். கருப்பு எள்ளு வச்சு அழகாக சமைக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களாம் நினைப்பீங்க ஷெஃபெல்லாம் ஹோட்டலில் வந்து விதவிதமாக சாப்பிடுவாங்க, நைட்லாம் டியூட்டி முடிஞ்சு வரும்போது நல்லா சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. என் ஒய்ஃபு அப்படி தான் சொல்லுவாள், வரும்போதே அங்கேருந்து சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்பா. ஆனால் அங்கே டயர்டாக வேலை பார்த்து சுற்றி ஃபுட்டாக இருக்கும்ல, இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அங்கே சாப்பிட தோணாது. நமக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 தோசை ஒரு இட்லியோ ஏதோ ஒன்று வீட்டில் வந்து சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி நான் வந்து சாப்பிடும்போது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த பொடி தான். அதனால தான் இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு சொல்லலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவை வந்து கருப்பு எள்ளு ஒரு 100 கிராம், கரெக்டாக 100 கிராம் மெஷர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ கருப்பு எள்ளு. காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல். நான் வந்து இங்கே 5 வத்தல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால இங்கே ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் 5 வத்தல் போதும் எனக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் தமிழ்நாட்டில் சமைக்கிறீங்கன்னா ஒரு 8 வத்தல் போடுங்க, கரெக்டாக இருக்கும். குட்டியாக ஒரு பெருங்காயம் துண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூண்டு தான். நீங்கள் ரெகுலராக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கணும் பெரிய பூண்டு வாங்கி போட்டுறாதீங்க, இந்த பொடிக்கு நல்லா இருக்காது. நம்ம ஊரில் ரசப்பூண்டுன்னு விற்பாங்க, மார்க்கெட்லாம் போய் கேட்டிங்கன்னா தெரியும். சின்னதாக இருக்கும், உரிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன பூண்டு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. இந்த பூண்டுக்கும் இந்த பொடிக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எள்ளு வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் இந்த பூண்டையும் இந்த காயத்தையும் லைட்டாக எண்ணெயில் பரட்டிட்டு எடுக்க போகிறோம். இந்த பூண்டை நம்ம சமைக்க போகிறதில்ல, பச்சையாக தான் போட போகிறோம். பொடி தெரிக்கும் போது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எள்ளு வறுக்கலாம். எள்ளு வறுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ வறுத்துட்டே சொல்கிறேன் வாங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த எள்ளு போட்டு நம்ம லைட்டாக வறுக்கலாம். இந்த எள்ளு வறுக்கும்போது வந்து வெடிக்கும், எல்லா எள்ளும் வெடிக்கணும். அப்போ தான் அது வந்து வெந்திரிச்சுன்னு அர்த்தம். பச்சை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எள்ளு வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டே இருங்க. ஃபுல்லாக படப்படன்னு வெடிச்சு கொஞ்சம் வெளியில் சிந்தும், பட் வேறு வழி இல்லை, கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்குங்க. பச்சை எள்ளு ஏன் சாப்பிட வேணான்றனா அது கொஞ்சம் கசப்பு அதிகமாகிடும். அதனால் நீங்கள் சரியாக வறுக்காமல் விட்டிங்கன்னா பொடி கசந்து போயிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன்ல. கொஞ்சம் அந்த ஈவனாக சூடானவுடனே அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க காட்டுறேன், தெரியுதா? இப்போ நல்லா படப்படப்படன்னு வெடிக்கட்டும். கருகிடாமல் பார்த்துக்கோங்க, எள்ளு கருகிடக்கூடாது. எல்லாமே ஓரளவுக்கு வெடிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வைக்க போகிறோம். கவனம், கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இது நல்லா ஃபுல்லாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரிக்கலாம். கம்மன்னு இருக்குது. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ரொம்ப கொஞ்சமாக போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்ச உடனே கொஞ்சமாக காயத்தை மட்டும் போடுவோம். இந்த காயத்தை போட்டு லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க, எல்லா பக்கமும் நல்லா அது பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் வத்தல் அதையும் போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுங்க, ஏன்னா வத்தல் டக்குன்னு கலர் மாதிரி வச்சுன்னா கருத்துரும். லைட்டாக அது வதங்கினாலே போதும். வத்தல் வந்து இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதா? இந்த மாதிரி ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கின காயத்தையும் மிளகாய் வத்தலையும் எடுத்துக்கிடுவோம். நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடச்ச மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை மட்டும் போட்டுக்கலாம். இந்த எள்ளு வந்து கொஞ்சம் ப்ரௌனாகவும் இருக்குது. இதோட டார்க் பிளாக் எள்ளு வரும், நீங்கள் அதுலேயும் பண்ணுங்கள். நல்ல எள்ளு வந்து திரிக்கும் போது லைட்டாக ஆயில் வரும், அது வந்து கெட்டு போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் டப்பாவில் அந்த பொடியை போட்டு வச்சாலும் ஆயில் வர எள்ளு வந்து ரொம்ப நல்ல எள்ளு. இப்போ நம்ம எடுத்து வச்சா இந்த பூண்டை தோலோட போட போகிறோம். ஒரு இதில் வந்து 22 பல்லு பூண்டு இருக்குது. நீங்கள் ஒரு 20 பல்லு பூண்டு போட்டிங்கனாலே போதும். நல்லா மார்க்கெட்டில் போய் ரசம் போடுன்னு கேட்டுவாங்க, அதையும் போட்டுடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த வத்தல் அண்ட் கட்டி பெருங்காய கட்டி இருக்குல்ல, அதையும் போட்டுடலாம். இதுக்கடுத்து என்ன போடணும்? எஸ், உப்பு போடணும். கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன், நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைப்பட்ட அப்புறமா கூட நம்ம இடித்து கூட போட்டு கலந்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இந்த பொடி திரிக்கும் போது மட்டும் உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். திடீர்னு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் என் ஒய்ஃப்லாம் ரொம்ப சத்தம் போட்டுருவா, திட்டிடுவாள்ல. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடக்கூடாது, உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் திட்டு வாங்கக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தூளுப்பு கூட கலந்துக்கலாம்ல,
எல்லாம் ஒன்று தானே. அவ்வளோதான், நான் போய் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டேங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அரைக்கும் போது வீடே கம்மன்னு மணக்குது. சூப்பர் பொடி. வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பொடியை நீங்கள் வந்து அரைக்கும்போது ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைங்க. ஏன் சொல்கிறேன்னா கட்டி சேர்ந்துடும், இல்லாட்டி அந்த எண்ணெய் வெளியில் வந்து ஃபைனாக அரைச்சிங்கன்னா. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இட்லி கூட சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துலாமா? இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன். நல்லா கம்மன்னு இருக்குது. டேஸ்ட் பார்த்துடுறேன். நம்ம ஊரில் எள்ளு மிட்டாய் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டு. அதில் கொஞ்சம் ஸ்பைசி வெர்ஷன். இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார் இது கூட கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை கூட சாப்பிடும்போது ஒரு ஐடியா சொல்கிறேன். தோசையை சுட்டுட்டு நடுவில் இந்த பொடி நிறைய சாப்பிடும் போல இருக்குது. நடுவில் இந்த பொடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சைடில் இருக்க தோசையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசி இருக்க தோசையை நல்லா அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். என் வீட்டில் என் பசங்க இதை போட்டு தான் சாப்பிட்டு சண்டை போடுவாங்க, இது எனக்கு இது உனக்குன்னு. இந்த பாசிப்பருப்பு சாம்பார் சொன்னேன்ல, சுட இட்லி ஆல்ரெடி மாவு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் வீடியோ அடுத்து நான் எடுக்க போகிறேன். இந்த பொடி இது 3 காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்ட் சும்மா அள்ளும். ஃபேமிலியோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.